இந்த காலை வழியிலே பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டின திருவசனம் சங்கீதம் 37:5. சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வாக்கியம். இங்கே வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி என்னவென்றால், கர்த்தர் மேலே நம்பிக்கையார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழியெல்லாம் அவரிடத்துல சரண்டர் பண்ணிடுன்னு சொல்கிறார். நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக அர்ப்பணம் செய்யும் பொழுது, ஆண்டவரே என் காரியங்களெல்லாம் இப்படி இருக்கிறது, ஆகவே அதையெல்லாம் நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே என்று நாம் ஒப்பு கொடுக்கும்போது, ஒப்பு கொடுத்துட்டு அவநம்பிக்கையாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து அவர்கிட்ட கொண்டே கொடுன்னு சொன்னோம்னா, அநேக அந்த மாதிரி நம்பிக்கைக்கு பாத்திரமான மக்களுக்காங்களான்னு சந்தேகம். நமக்கு வழியில் ஐயோ அவன் ஏதாவது எடுத்துக்குவானோ, திருடிட்டு போயிடுவானோ, ஒழுங்கை கொண்டே கொடுப்பானோ, இல்லை திருடங்க அவங்ககிட்ட இருந்து திருடிடுவானோ, அப்படிலாம் நினச்சோம்னா நமக்கு ஒரு சமாதானம் இருக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் நம்ம ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அதனால தான் ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்கிறார். அப்படின்னா என்ன? நான் சொல்கிறத மட்டும் செய்ய, நான் சர்வ வல்லமை படைத்தவர், என்ன உன்னுடைய வாழ்க்கையில் மாறினாலும் பயப்படாத, ஏன்னா நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் மாற்றுவேன், நான் உனக்கு சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய காரியம் என்னவோ, உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ, நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். அது எந்த வயதானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த விதமான எட்டாத இடத்துல இருந்தாலும் சரி, நான் கிரியை செய்ய வல்லவர் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 55:22 நாம் படிக்கும்போது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடணும். ஒரு மாட்டு வண்டிக்காரன் போயிட்டுருக்கும்போது தலையில் பாரம் சுமந்து கொண்டு போன ஒரு மனிதனை கண்டான். உடனே அவனுடைய பிரச்சனையிலிருந்து, அந்த பாரத்திலிருந்து அவனை விடுவிக்க எண்ணி, எப்பா வண்டியில் ஏறிக்குவார், இவ்வளோ பாரத்தை சுமந்துட்டு கஷ்டப்பட்டு நடந்து போறியே, வண்டியில் ஏறிக்குவார்ப்பா அப்படின்னு சொன்னான். உடனே இவன் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டான். மாட்டு வண்டி போச்சு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் இவன் முணுங்கிற சத்தம் கேட்கவும், இந்த மாட்டு வண்டிக்காரன் அப்படி திரும்பி பார்த்தான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் இந்த மாதிரி ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, வண்டியில் தான் உட்காந்துருக்கான், கீழே இல்லை. ஆனால் அவன் எந்த சுமையை நடந்துட்டு சுமந்துட்டு போனானோ அதே மூட்டையை தலைமையில் வச்சுட்டு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கான். அப்போது மாட்டு வண்டிக்காரன் கேட்டான், என்னப்பா உன்னை தான் வண்டியில் ஏறிக்கு வர சொன்னேன், நீ எதுக்கு தலையில் சுமையை சுமந்துட்டுருக்க அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், நீங்கள் என்ன தானே உட்கார சொன்னீங்க, என் பாரத்தை இறக்கி வைக்க சொல்லல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ பாரத்தை தூக்கிட்டு போகிறேன்னு தான் நான் வண்டியில் ஏறி உட்காரன்னு சொன்னேன். இந்த வண்டி நீ தலையில் நீ அந்த மூட்டையை சுமந்தாலும் இந்த வண்டி உன்னையும் சுமக்குது, உன் தலைமையில் இருக்கிற பாரத்தையும் சுமக்குது. வண்டி உன் பாரத்தை சுமக்கும் போது நீ ஏயா பாரத்தை தூக்கி தலைமையில் வச்சுட்ருக்க அப்படின்னு. அப்போ இது நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோன்னா, நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு கதை. ஆண்டவர் மேலே நம்ம பாரத்தை வச்சுட்டோம். அவர் நம்ம பார்த்தார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல வாங்கன்னு சொல்லி அவர் பார்த்து நம்முடைய பாரத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு அப்படிங்கிற ஒரு வண்டியில் நம்ம ஏறி உட்காந்துட்டு மறுபடியும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய தலைமையில் போட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், யோசித்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படுறனால ஒரு நாளை கூட்டவும் முடியாது, ஒரு நாளை குறைக்கவும் முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியும், கவலைப்படாதுன்னு சொல்லியும் நமக்குள்ளே வருகிற கவலைகளிலே விடுதலை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன என்றால், நம்ம ஆண்டவரை நம்ம முழுமையாக நம்பலை. வசனம் என்ன சொல்லுது, அவர் மேலே நம்பிக்கையார். யார் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார்களோ அவர்கள் பாரத்தை தன் தலையில் மேலே போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சொல்லுவேன் இல்லையா, குருட்டு விசுவாசமாக இருங்க அப்படின்னு. ஆனால் கிரியைகள் வேணும். அதாவது ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவருக்கு சொல்கிறபடி நடக்கணும், கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படிந்துட்டு நீங்கள் குருட்டு விசுவாசமாக ஆண்டவர் பார்த்துக்குவார். யெகோவா ஈரே. ஆபிரகாம் அது குருட்டு விசுவாசமாக தான் சொன்னார். அவருக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. குருட்டு விசுவாசம் ஏன்னு சொல்கிறேன்னா, அது ஒரு குறைவாக நான் சொல்லலை. எதையுமே பார்க்காம ஒரு குருடன் எப்படி எதையும் பார்க்காமல் நம்புகிறானோ, அதே போல் ஆபிரகாம் எதையும் காணாமல் நம்பினார். ஆபிரகாம் ஈசாக்கு தான் பலி செலுத்துகிறோன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் சொன்னார், மகன் கேட்கும்போது என்னப்பா ஆடுக்கு என்ன பண்ணுவோன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு. அதே மாதிரி கர்த்தர் அங்கே ஆட்டை வைத்திருந்தார். அப்போது நாம் அவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை வேணும். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25-34 வரைக்கும் வாசிக்கும் போது, காட்டு புஷ்பங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், உடைக்காக உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில்லை என்று எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ தேவனுக்கு தெரியாமல் போகலை. நம்ம சிருஷ்டித்தவருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்ன, நமக்கு என்னெல்லாம் தரணும் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வெகு அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7-11 வசனத்தில் வாசிக்கும்போது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. அப்போ அங்கே ஒரு கம்பேரிசன் ஒன்று பண்ணுறார். என்னென்னா, நீங்கள் உங்கள் தகப்பனிடத்தில் கேட்குற பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கடலை கொடுப்பானா? பொல்லாத நீங்களே நல்லதை தரும்போது பரமபிதா நன்மையானதை தருவார் அல்லவா? அப்படின்னா இந்த இடத்துல என்ன தேவை? அப்பாட்ட கேட்டால் அப்பா தருவார்னு ஒரு பிள்ளை நம்புகிறது போல், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குற காரியங்களை அவர் தருவார் என்ற நம்பிக்கையின் நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அங்கே சொல்கிறார், அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக அவர் தருவார். 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், மத்தேயு 7:11, தருவது அதிக நிச்சயம் அல்லவா? யோவான் 16:24 ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல, இனிமேல் கேளுங்கப்பா, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர் நம்ம பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டால் நமக்கு அதை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்தில் கேட்க நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ கர்த்தர் என்ன காரியம் செய்வார்? நான் எனக்கு எல்லாம் கேட்குறோம், ஆண்டவர் தர்றேன்னு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 126:3 சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்ன செய்வாரா? சின்ன காரியம் அல்ல, அவர் அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்கிறார். யோவேல் 2:21 வாசிக்கும்போது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்குறோம். இவ்வளோ நாளாக இந்த துக்கங்கள் எல்லாம் போகும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்து உங்கள் தேவனாய் கர்த்தரை உடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. யோவேல் 2:21 படிக்கும்போது அதில் அவர் சொல்கிறார், 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை. அப்போ 120 சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் பேசிக்கொள்ளத்தக்க ஆச்சரியப்படத்தக்க அளவில் கர்த்தர் நமக்கு நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அவர் அற்பமான காரியத்தை செய்கிறவர் அல்ல, அவர் அற்புதமான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் 9ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலையும் படிக்கும்போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் யோசித்து பார்த்தாலும் நம்முடைய அறிவு கேட்டால் எப்படி இப்படி ஒரு காரியம் நடந்தது? தண்ணீர் திராட்சரசமாக மாறுது, செங்கடல் பிளக்குது, யோர்தான் பிளக்குது, வானத்திலிருந்து மண்ணா பொழியுது, காடையை பிடிக்கவே முடியாது, ஆனால் காற்று கொண்டு வந்து 3 முழம் உயரத்துக்கு என்ன செய்யுது? குவிக்குது. 3 மைல் தூரத்துக்கு அது கீழே கிடக்குது. எப்படி என்றால் நம்முடைய அறிவுக்கு புரியாது, விஞ்ஞானத்துக்கு எட்டாத கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு எதிராக கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஜலத்தின் மேலே பேதுரு நடந்தான், எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி.
நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி, ஜலத்தின் மேலே பேதுரு நடக்கிறான், கர்த்தர் அவனை நடக்க வைக்கிறார். எகெயின்ஸ்ட் த நேச்சர், இறந்து போன லாசருவை 4 நாட்களாகி நாருமே என்று சொன்ன லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். எகெயின்ஸ்ட் த நேச்சர், வெறும் தண்ணீர், த வாட்டர் டேர்ன் இன்டு வைன். எப்படி என்றால் நம்மளால நினைச்சு பார்க்க முடியல, அது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அதை ஆராய்ந்து முடியாது, என்ன விஞ்ஞான கூற்றத்தினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். நம்ம ரிசர்ச் பண்ணியும் பார்க்க முடியாது, அதை கவுண்ட் பண்ணியும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இரண்டாவதாக அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். எல்லாரும் யோசிப்பாங்க, எப்படி இவன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, எப்படி இவன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, எப்படிங்க இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. மரியாதை கேட்குறா, புருஷனை அறியானே நான் எப்படி அப்படிங்கிறான். அதுதான் ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணியே முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யூதர்களை அழிக்கணும்னு சொன்ன அந்த கட்டளையே அதே ராஜா, அதே முத்திரை, வேகமான ஒட்டங்கள் மேலே, கழுதுகள் மேலே, கோவேறு கழுதுகள் மேலே எல்லாம் ஆளை அனுப்பி, அஞ்சல்காரர் அனுப்பி காரியத்தை இப்போ யூதனுடைய சத்ருவை யூதர்கள் வெட்டி அழியுங்க என்று சொல்லும்படியாக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். அப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கி எல்லாம் எனக்கு நல்லதுன்னு நினச்ச காரியங்களே எதிரான காரியங்களாக இன்றைக்கி நிற்குதே. இந்த எதிரான காரியங்கள், போராட்டமான இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எப்படி மாறும்? இப்படியெல்லாம் இருக்க, ஜியோலாம் கவர்மெண்ட் ஆர்டர் கூட இப்படி இருக்க, நான் என்ன செய்வேன் அப்படி நீங்கள் கலங்குகிற வேலைகளில் கர்த்தர் உங்களுக்காக கவர்மெண்ட் ஆர்டரை கூட ரத்து செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரங்களுக்கு எதிரான ஒரு அதிகாரத்தையுடையவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவர் நான் மாற்ற வளர்க்கிறார். நேற்றைக்கு தினத்தில் நியூஸ் பார்க்கும்போது பார்த்தேன், சிலோன் அகதிகளுக்கு இங்கே இந்தியாவில் குழந்தை பிறந்திருக்கு. அந்த மகளுக்கு இந்தியன் சிட்டிசன் தர முடியாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு. உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கு, ஏன் தர முடியாது, அவளுக்கு உடனே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்தே தீர வேண்டும் என்று இதை குறித்து அரசு உடனே அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அரசுக்கு எதிரான ஒரு உத்தரவை கோர்ட்டு போட்டிருக்கு. அப்போது அதிகாரத்தை மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நான்காவது காரியமாக வாசிக்கும்போது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறாங்க. தாவீதினுடைய சிநேகிதனும் சவுலுடைய குமாரனுமாகிய யோனதாப்பா அவன் பேர். அவன் என்ன பண்ணுறான், தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, யோனத்தான் வாலிபனை நோக்கி வா, அந்த பாளையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இப்படி சொல்கிறான், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆமென். நல்ல இந்த காலை வேளையில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் விசேஷமானவங்க. ஒருவேளை கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நான் ஏவப்பட்டு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியம் செய்வார், நமக்கான காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில், ரட்சிக்கவே முடியாத ஒரு நிலையில் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் கர்த்தர் சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்க, எனக்காக ஒரு காரியத்தை செய்வேன், எனக்காக அவன் சொல்கிறான், நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். விசுவாசத்தோடு போகிறான், அவனுக்கு முன்பாக எல்லாரும் வெட்டுண்டு விழுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். வெறும் 2 பேர் ஒரு பெரிய யுத்த காலத்தை அங்கே இருக்கிற வீரர்களை எல்லாம் அழித்தார்கள், ஜெயம் உண்டானது என்று நாம் பார்க்குறோம். கர்த்தர் அதுபோல் யாராலும் செய்ய முடியலன்னு சொல்கிற காரியங்களை உங்களை கொண்டு உங்களுக்காக செய்ய கர்த்தர் வல்லவர் இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழுதத்தோடு உண்மையாக அவரை சேவிக்க கடவையில் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், எத்தனை மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது நம்முடைய பலனாலே, நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய சாமர்த்தியத்தினாலே வரல, கர்த்தர் செய்தார். எத்தனையோ மகிமையான காரியங்களை செய்தார்.
அது எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்மை கனம் பண்ணும்படியாய் நாம் தேவனுக்கு மகிமையாய் வாழத்தக்கதான மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒன்று செய்ய வேண்டும். அதற்காக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்ல அது பெயர்ந்து போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடைசியாக நம்பிக்கையை கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன? 1 உங்களுடைய விசுவாசம், 2 உங்களுடைய ஜெபம், 3 கர்த்தர் மேல் வைத்துக்கிற உங்களுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. என்னங்க? நம்முடைய விசுவாசம் அப்படியே அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். 3வது அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா அவர் நமக்காக எதை வேணாலும் செய்வான்னு சொல்கிறார். மலையை பெயர்ந்து போகிறது நாம் கையில் தள்ளி பெயர்க்கிறது இல்லை, கர்த்தர் அதை பெயர்ந்து விழ செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் எந்த காரியத்தை குறித்தாலும் அவர்கள் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நல்லா ஜெபம் பண்ணுங்க. 2 பேரை யாராவது ஒரு ப்ரேயர் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லக்கை சூஸ் பண்ணுங்கள். லக் மீன்ஸ் உங்களுடைய பர்பஸ், எதுக்காக ஜெபிக்கிறீங்கிற நோக்கம், காரியங்களை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் அதை அறிக்கையிட்டு அதை குறித்து ஒருமனப்பட்டு இந்த காரியம் நடைபெற வேண்டும், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் சபையில், ஊழியத்தில், தேசத்தில், ஆண்டவரே இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணினால் அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். இத்தனை வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆவியானவர் இன்னைக்கு நினைப்பூட்டி இந்த காரியங்களை நம்மோடு பேசுகிறார் என்றால் நாம் இந்த மாதம் இவ்வனமாக செயல்படணும். ஜெபிக்கிற ஒரு நல்ல மாதமாக வையுங்கள். நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தரிடத்தில் காரியங்களை கொண்டு வாருங்கள். தேவன் மேலே அந்த காரியங்களை சொல்லி அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முட்டாள்களின் தினம் என்று சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் எங்கள் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம். எங்களை ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல, எங்கள் ஏமாற்றங்களை எல்லாம் ஏற்றங்களாக மாற்றங்களாக மாற்றி மறுரூபப்படுத்துகிற ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அநேக காரியங்களை செய்கிற தேவனாகிய ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களுக்காக செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் இடத்துல நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி எங்கள் சபை மக்களுக்கு எங்களுக்கு தேவரே நன்மை செய்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் நன்மை செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை விளங்கச் செய்வீராக. நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை நம்பிக்கிறபடியே கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக என்று நம்முடைய பக்தன் ஜெபிக்கிறது போல அன்று உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே, இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்களுக்கு ஜெயத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே சபிக்க வந்த பிழையாமை ஆசீர்வதிக்கும்படி காரியத்தை மாறுதலாய் முடியை பண்ணினீர். அழிக்க நினைத்த ஆமானின் தீவனைகளை ஆண்டவரே அவனையே அழிக்கும்படி கர்த்தாவை கிருபை செய்து இவனமாக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி எங்கள் சிறியிருப்பை திருப்பி புறஜாதிகள் கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொள்ளும்படியாய் எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிற தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்களுக்கு பெரிய காரியங்கள், மகிமையான காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்து எங்கள் உபத்திரவங்கள், சிறுமைகளை எல்லாம் ஆண்டவரே காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணி கர்த்தர் எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னமுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு துணையாயிருந்து காரியங்கள் கைகூடி உறப்பண்ண கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஜனங்களையும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய கிருபையை விளங்கச் செய்யும். இரட்சகரும் கர்த்தருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே முழுவதும் உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவன் அன்பு நீங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகமிக்க சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்னும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.